நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமான போகிறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? கடகராசி, உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க. உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலம். சரிங்களா? ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகுங்க. ஏன்னா இப்போ தான் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை, ஆள் மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. வேலையில் பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது, கடன் தொல்லை அதிகரிச்சிருக்கும், மன உளைச்சல் இருந்திருப்பீங்க, சரியான தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்ட கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி முடிஞ்சும் விடிவு காலம் பிறக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனை அதிகரித்து தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி கிரகம், உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுதுன்னு அர்த்தம். மனசில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வந்துடும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கே போயிடுவார். அப்போ சுபவிரயங்கள் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் பண்ணுறது, ஈடுபடுறது, இதுக்கு எல்லாமே ஒரு தகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகளை புதுசாக உருவெடுக்காது. கண்டிப்பாக அதிலெல்லாம் அதை மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? புதுசாக பிரச்சனை வந்துடும், எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. பயப்படாதீங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாமே அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு மறுபடியும் பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக அவங்களுக்கு இருந்திருக்காது. அதுதான் உண்மை. சரிங்களா?
ஆனால் இந்த மாதம் பொதுவாகவே ஜென்ரலாக உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சுபகாரியங்கள், சுபகாரியங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணலாம். அதே மாதிரி கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதிக்கு மேலெல்லாம் உங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்துருவார், 12ஆம் இடத்துலேருந்து. கேட்ட கடன், கேட்ட உதவி இதெல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. திருமணத்துக்கான முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக தடங்களாக இருந்திருக்கும். இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு உண்டான சாதகமான மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலையில் பிரச்சனை, வேலையில் டிப்ரெஷன், மன அழுத்தம் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? தொழில் நல்லா இருக்குங்க. இனிமேல் அப்படியே தொழில் இந்த மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-2.5 வருஷம் பட்ட கஷ்டம் அளவே கிடையாது. கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடுபட்டு இருக்கீங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை, என்ன யார் தான் உங்களுக்கு இம்சை கொடுத்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். கவலையப்படாதீங்க, மனசை விட்டுறாதீங்க. உங்கள் கெட்ட நேரமெல்லாம் உங்களுக்கு விட்டு விலகிடுச்சு. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இனி நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிறத யாருனாலுமே தடுக்க முடியாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, உங்களுக்கு பாதகமாக இல்லை சாதகமாக எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.